வாங்க வாத்தியாரே, வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போறது, இல்லனா ஒரு தூக்கத்தையாவது போட்டு போங்க. அங்க யாரும் உங்களுக்காக காத்துட்டு இல்ல. இவங்களுக்கு ஸ்கூல் மூடுற வரைக்கும் தின்றதும் தூங்குறதும் தானே வேலை. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா இந்த ஸ்கூலுக்கு தான்டா வாத்தியார வரணும் சாமி. நீ உண்மையிலே ஒரு வடிகட்ட முட்டாள்தாயா. அது வரைக்கும் இந்த ஸ்கூல் இருக்கணும்ல. எங்க போய்டும்? நீ இந்த ஊர்ல தானே இருக்க, உனக்கு தெரியாதா? இந்த ஸ்கூல் தான் காத்து போன பலூன் மாதிரி ஆயிருச்சே. நம்ம மந்திரி கூட இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாராம். கஷ்டம்தான். கஷ்டமாவது குஷ்டமாவது அதான் சனிதாசன் நடக்குது இல்ல. நீ வேற. மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பறவைங்க, விலங்குங்க, தாவரங்க எல்லாத்துக்கும் இது கெட்ட காலம். நம்பிட்டோம். நீ என்ன நம்புறது? கடந்த 7-8 வருஷமா இந்த ஸ்கூல் பசங்களாலையும் வாத்தியாரையும் தான் எங்க பொழப்பு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கூலே இல்லன்னா எங்க நிலைமை கஷ்டம். அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரிக்கும் போது எங்க பெரிய அண்ணனுக்கு இந்த கடை மேல ஒரு கண்ணு நான் விட்டு தரலையே. அதனால இப்ப என்னாச்சு, ஸ்கூலுக்கு வந்த 7:30 எனக்கு ஒரு 1:30 விட்டுட்டு போயிருச்சு. இப்ப ரோட்ல போறவன் வரவனை எல்லாம் கூப்பிட்டு டீ சாப்பிட்டு போக, டிபன் சாப்பிட்டு போங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமையில நான் இப்ப இருக்கேன். அட போயா, என் நிலைமை உனக்கு வரலன்னு சந்தோஷப்படு. விக்டரி காலேஜோட பிரின்சிபாலா இருந்தனா இப்ப கேவலம் கோழி வியாபாரம் பண்றேன். ஆமா, அன்னைக்கு நிறைய பசங்களை வச்சு பாடம் நடத்தினாரு, இன்னைக்கு நிறைய கோழியை வச்சு பண்ண நடத்துறாரு. நெல்லு விளையிற பூமிய பொண்ணு விளையிற பூமின்னு பாடி வச்சாங்க. இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு இங்க நெல்லுக்கே வழி இல்ல, ஆந்திராவில இருந்து வாங்குறோம். என்ன நான் சொல்றதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிக்கிட்டு இருக்காத. நீ யோசி, விவசாயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். நெல்லு விளைய முக்கியமானது பொட்டாசியமும் யூரியாவும். நாம எந்த அளவுக்கு உரம் போடுறோமோ அந்த அளவுக்கு விளைச்சல பார்க்கலாம். இதெல்லாம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு நிலத்தை வித்துறான். சரிதாங்க. நீயும் உன் நிலத்தை வித்தவன் தானே. அப்புறம் இப்போ ஒரு புது யூரியா வந்திருக்கு. யார் கேட்டாலும் இங்க அனுப்பி வச்சிரு. பொட்டாசியம் 10 கிலோ, யூரியா 20 கிலோ. இப்படி விவசாய கணக்கே பாத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஸ்கூல் திறக்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? நீதானடா பியூனு, நீதான் ஸ்கூல்ல திறக்கணும். இத பாருங்க, இன்னையில இருந்து நான் சின்ன பண்ண, என்ன சின்ன பண்ணன்னு கூப்பிடுங்க. கொஞ்சம் காசு செலவு பண்ணா யார் வேணாலும் 1000 பேர் வச்சுக்கலாம். ஒரு பியூனே ஹெட் மாஸ்டர் ஆக முடியாதுல்ல. நீ போய் டேபிள் எல்லாம் தொடச்சு வை, அதுக்குள்ள நான் வந்துடுறேன். போ. ஏங்க, நான் வந்ததே அதுக்கு தாங்க. நல்லா திண்டுக்கல் பூட்டா போட்டு பூட்டி வச்சுட்டு தொறன்னா என்கிட்ட திறக்க மந்திரக்கோல் இல்லைங்க. அதை திறக்கிறதுக்கு சாவி வேணும். ஓ, சாவி வேணும் இல்ல? ஆமா, ராஜி அம்மா. அம்மா ராஜி, 4 தோசை போதுமாங்க? ஐயோ, காய்கறி எல்லாம் தீந்து போச்சு. நீங்க புருஷன் மொஞ்சாதி 2 பேரும் அடிச்சுக்கிறதையும் கொஞ்சிக்கிறதையும் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல சாவிய கொடுங்க. ஏங்க, வெங்காயம் தீந்து போச்சு, சின்ன பண்ணக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன இந்த சின்ன பண்ண போணுமா? ஏங்க, நான் சொல்லிட்டேன். வெங்காயம் எல்லாம் வேணாம், சாவியை கொண்டு வா. அதான் நேத்து சதீஷ் வந்து வாங்கிட்டு போனான்ல. ஆமா, மறந்துட்டேன். சதீஷ் வாங்கிட்டு போயிட்டான்ல நேத்து. லோடு வந்தது இல்ல. அதான் நீ ஒண்ணு பண்ணு, நேர போய் சதீஷ பார்த்து சாவியை வாங்கிட்டு ஸ்கூல்ல தரப்போ. நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க. என்ன? நீங்க சதீஷை தேடி கண்டுபிடிச்சு சாவி வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அது வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாது சின்ன பண்ண. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், சாவியை என்ன தவிர யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்கன்னு. ஆனா நீங்க தான் என் பேச்ச கேட்கறதே இல்ல. இனிமே கேட்டுக்கிறேன். சரி, நீ போ. சின்ன பண்ண போங்க. சொன்னது சொன்னதான், வெட்டு 1 துண்டு 2. அதான் என்னோட பிசினஸ் டைப். ரேட்டையும் குறைக்க மாட்டேன், கமிஷனையும் குறைக்க மாட்டேன். இப்ப பேசுனது யார் தெரியுமா? எஸ்பி. எஸ்பியா? ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நமக்கு நிறைய லிங்க் இருக்கு. இங்க வா ரபர், அங்க தெரியுதுல 50 ஏக்கர், அது நம்ம கையில தான் இருக்குது. அம்யூஸ்மெண்ட் பார்க் வரப்போகுது. அங்க மட்டும் அடிக்கல் நாட்டிட்டாங்க, இந்த இடத்தோட ரேட்டு கிடுகிடுன்னு ஏறிடும். அதுக்கப்புறம் இங்க இடம் வாங்கணும்னா தவம் கிடக்கணும். ரேட்டை அடிச்சு பிடிச்சு வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. நம்மள மட்டும் கை விட்டுறாதீங்க. அப்படியெல்லாம் இல்ல. டேய் மரமண்ட, சாரி, எத்தனை வாட்டிடா சொல்றது? 2 லோடு செங்கலை சைட் 1க்கு அமிச்சிரு, 1 லோடு ஜல்லியே கணேஷுக்கு அமிச்சிரு. அப்புறம் இன்னொரு விஷயம், கமிஷனை மறக்காம நம்ம வழக்கமான இடத்துல கொடுத்துரு, மறந்துடாத. சரியா? சரி. நீங்க நிறைய பிசினஸ் பண்றீங்களோ? ஆமா, ஒரு 4-5 பிசினஸ் போயிட்டு இருக்கு. பண பிரச்சனையே நமக்கு இல்ல. அப்புறம் நம்ம அண்ணாமலை ஹைஸ்கூல் இருக்குல்ல, அதுல வாத்தியாராவும் இருக்கேன். என்ன வாத்தியாராவா? பொருளாதாரத்தை சமாளிக்கணும்ல, அங்க வாங்குற சம்பளத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாது. நான் சொல்றது நல்லா கேளுங்க. வெறும் 3 மாசம் நம்ம கம்பெனி ஜட்டிய பிசினஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்க கடை 10 மாடி ஆயிடும். ரேட் எல்லாம் முன்ன பண்ண பாத்துக்கலாம். முதல்ல வியாபாரம் பண்ணுங்க.
விலை குறைவான ஜட்டியில இல்ல, அது நம்ம கிட்ட ஸ்டாக் இல்ல. சரி, அப்புறம் பேசுறேன். சார், நாங்க நிக்கவா கிளம்பவா? என்னது? சாவி வருமா இல்லையா? போட. இன்னமோ வாடா. குறைஞ்ச விலைக்கு ஏதாவது இடம் விலைக்கு வந்தா சொல்றீங்களா? ஏன் குறைஞ்ச விலைக்கு வாங்கணும்? சும்மாவே வாங்கி தரேன். 40 சென்ட் இடம் நல்லா மட்டமா செதுக்கி வச்சிருக்கோம். போன உடனே வீடு கட்டிடலாம். அந்த இடத்தோட ஓனர் கல்ஃப்ல இருக்காரு. நாம இன்னைக்கே டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருவோம். இல்ல, இன்னைக்கு வேண்டாம். நான் போய் ஹோமியோ டாக்டரை பார்க்கணும். சார், நீங்க ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா பாருங்க. நாட்டு மருந்து, அக்கு பஞ்சர், இங்கிலீஷ் மருந்துன்னு ஒவ்வொரு மருந்தா எடுத்துக்கிட்டா எப்படி குணமாகும்? நீங்க வேற, இவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் ஒண்ணு தேவையில்ல. எஸ்கே, வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்றத நிறுத்தினாலே போதும். எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் கூட தான் எத்தனையோ கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் சாகுற வரைக்கும் எந்த வியாதியும் வந்தது இல்ல தெரியுமா? அவங்க கல்யாணம் கட்டுறத மட்டும் வேலையா வச்சுக்கல, வயல்ல ஓடி ஆடி விவசாயம் பண்ணாங்க. நீங்க பஸ்ல வந்தா தூங்குறீங்க, ஸ்கூலுக்கு வந்தா தூங்குறீங்க. நீங்க பண்ற ஒரே எக்ஸசைஸ்னு பார்த்தா அதான். நான் போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் வரேன். சொன்னா மட்டும் கோபம் நல்லா வருது. புலி வருதுன்னு பொருளை கிளப்பின மாதிரி நீங்களும் புது வாத்தியார் வராருன்னு ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. இது அப்படி இல்ல சுதாகரா, ஆள் அங்க இருந்து புறப்பட்டான். அப்படின்னு ஒண்ணும் சந்தேகம் இல்ல, வந்திருப்பாரு. வந்தவர் இந்த ஸ்கூலோட பெருமையை பத்தி கேட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிருப்பாரு. நீ வந்த வழியில விழுந்த கதையெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன? அந்த அளவுக்கு அறிவில்லாதனாலதான வாத்தியார புடிச்சு வச்ச புள்ளையாரட்டா ஒரே இடத்துல உட்காந்து ஒரே தேசிய பாத்துக்கிட்டு இருக்கான். சுதாகரே, ஒரு டீ சக்கரை கம்மியா? வந்துட்டியா? வந்தானே. வந்துட்டியான்னு தானே கேட்டேன். பின்ன ஏன் இப்படி எல்லாம் ஒரு மாதிரி பேசுறீங்க? இல்ல, புது பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாட சவுதி அரேபியா போயிட்டியோன்னு நினைச்சோம், வேற ஒண்ணும் இல்ல. சரி, உன் முதுகுவலி எப்படி இருக்கு? சுதாகரே, டீ வேணா ஒண்ணு வேணாம், வாய முடுங்க. ஏன் வாத்தியார கோஸ்ட் போறீங்க? உன் டீ தூக்கி அந்த ஓன வாயில ஊத்துறா. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா? ஆமாண்டா, தெம்பு இருக்கிறவன் எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். சி வாயமுடு. வாத்தியாருக்கு இது எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே என்ன கூப்பிட்டு இருந்தாப்ல. சதாசிவன் சார் தங்கி இருந்த வீடு காலியா தானே இருக்கு, நான் புது பொண்டாட்டிய கூட்டிட்டு அங்க வந்துட்டுமான்னு கேட்டேன். வருஷத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ற இவன மாதிரி ஆளுங்களை ஊருக்குள்ள சேர்க்கவே கூடாது. வாயமுடுறா முள்ளமன்றி தலையா. இதுக்கு மேல ஏதாவது பேசுற தலையிலே போடுவோம். தாடியை சுருத்திட்டு ஐடியா சொல்லிட்டா இவருக்கு ஜிடி நாயுடு நினைப்பு. வரப்போற வாத்தியாருக்கு தங்கறதுக்கு வீடு கொடுப்பீங்களா? அப்ப வரப்போற புது வாத்தியாருக்கு உன் வீட்டை கொடுப்பியா? யாருதான் அந்த புது வாத்தியாரு? இவ்வளவு பில்டப் கொடுக்குறீங்களே, அவர் பேரை சொல்லக்கூடாதா? விஜயராகவன். டீச்சரோட கொலுசு புதுசா இருக்கு. இல்லடா, அது பழைய கொலுசு தான்டா. ஆனா காலை பத்தியா செக்க செவேன்னு. மஞ்சள் தேய்ச்சி கிழிப்பாங்களே. ஹெட்மாஸ்டரா இருந்துகிட்டு சொந்த ஸ்கூல்லையே குறைவா பேசுறேன்னு நினைக்காத. உலகத்திலேயே எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு விஷயம் இங்க இருக்கு. பொது தேர்வுக்கு முன்னாடி எல்லா பாடங்களையும் நடத்தணும்னு டீச்சர்ஸுக்கோ
படிக்கணும்னு பசங்களுக்கோ அக்கறையே கிடையாது. ஏய், கிளாஸுக்கு போங்கம்மா. கிளாஸ் இந்த பக்கம். சரியான பசங்க. வாத்தியாருங்க இங்க இருந்து போனாலோ இல்ல டிரான்ஸ்பர் ஆகி போனாலோ இன்னொரு வாத்தியார் இங்க வரவே மாட்டாரு. வாங்க. இந்த 7-8 வருஷத்துல ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இந்த ஸ்கூலுக்கு போஸ்டிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிடி டீச்சர். அப்பா வேலை பொண்ணுக்கு கிடைச்சிருக்கு. உட்காருங்க. ஆனா அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா கோழி பிசினஸும் யோகா கிளாஸும். புதுசா ஒரு டீச்சர் இங்க வராங்கன்னு தங்கராஜ் சொன்னப்ப உண்மையிலேயே நான் நம்பல. இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் டிஇஓ கண்ணில் பட்டிருக்குன்னா அது ஆச்சரியம் தானே. நான் சொன்னதை வச்சே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு கிழிஞ்சு போன புஸ்தகம் தான் இந்த ஸ்கூலு. பாடம் நடத்துறதுக்கு சரியான வாத்தியார் இங்க இல்ல. உங்களுக்கு இந்த கணக்கு பாடத்தை தவிர. கவலைப்படாதீங்க சார். பிடி கிளாஸை தவிர மத்த எல்லா சப்ஜெக்டும் என்னால எடுக்க முடியும். அது போதும். வாங்க கிளாஸ் ரூம் போலாம். ஓகே. ம்.